அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார். அதிமுகவினுடைய இரு பிரிவுகளின் மோதலால் தமிழக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவுகிறது. காரணம், சி.வி. சண்முகம் தரப்பு மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு இபிஎஸ் தரப்பு முயற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சட்டப்பேரவை செயலாளரிடம் இது தொடர்பாக முறையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலுமே இந்த முறையீடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் செயலாளரிடம் சட்டப்பேரவை செயலாளரிடம் இது தொடர்பான முறையீடு வைக்கப்பட்டது. இப்போ அடுத்ததாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தற்பொழுதைய சூழலாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் விவரிக்க கேட்போம். ஆல்வின், இப்பொழுது இபிஎஸ் தரப்பு நிர்வாகிகள் எல்லாருமே சட்டப்பேரவை செயலாளரிடம் முறையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையிலும் அவர்கள் முறையீடை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். அது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? இன்று காலை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிர்வாகிகள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகை செயலாளரை சந்தித்து வருகின்றனர். அதிமுகவில் இபிஎஸ், சி.வி. சண்முகம் என இரு அணிகளாக பிளவுபட்ட நிலையில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதுதான் சொல்ல வேண்டும். சட்டப்பேரவை செயலாளரிடம் கொறடா நியமனம் தொடர்பாக முறையிட்ட நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆளுநர் மாளிகை நோக்கி விரைந்து வந்துள்ளனர். கட்சியின் விதிகளை மீறி செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கொறடா நியமனத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து ஆளுநர் இல்லாத காரணத்தினால் மக்கள் மாளிகை செயலாளரிடம் முறையிட்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அணியின் முக்கிய நிர்வாகிகளான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.பி. முனுசாமி, தளவாய் சுந்தரம், OS மணியன், R.B. உதயகுமார் ஆகியோர் இன்று மக்கள் மாளிகை செயலாளரை சந்தித்து ஒரு புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் பெரும்பான்மை அடிப்படையில் கொறடா பதவியை கோருவது சட்டப்படி செல்லாது என்றும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கே அந்த அதிகாரம் உண்டு என்றும் ஆளுநரிடம் விளக்கம் அளித்துள்ளனர். தலைமையின் உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தீவிர காட்டி வரும் நிலையில் இந்த சந்திப்பானது பெரும் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார்.